இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் ஜெபம் கேட்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம், ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அதற்கும் வேதத்தில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னும் வசனம் சொல்கிறது, யாக்கோபு 5:16 சொல்கிறது, நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம் நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்னும் சொல்லலாம். முழங்கால் யுத்தம், சில நேரங்களில் முழங்கால் ஜெபம் முழங்காலே நின்று நான் ஜெபிப்பேன். சில நேரங்களில் சொல்வதுண்டு, நான் முழுவதும் ஜெபிப்பேன், ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிப்பேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் எதிர்பார்ப்பதுண்டு. நம் ஜெபத்திலே நமக்கு பதில் கிடைக்கும்போது மிகுந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதற்கு சில ஆதாரங்களை வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:14 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஸோ முதல் நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் மற்றவர்களை நம்ம மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு மன்னித்து அதற்கு ஒரு பதிலை கொடுப்பாராம். இரண்டாவதாக ஏசாயா 58:7 பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுங்கள், சிறுமையானவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்ளுங்கள், வஸ்திரம் கண்டால் வஸ்திரம் கொடுங்கள். உறவினர்கள், இந்த காரியம் தெரியும். அப்போது நம்மளை வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். சில நேரங்களில் நம்ம அந்த கிறிஸ்மஸ் டைம், அந்த ஏதோ ஒரு பண்டிகை காலங்கள், இல்லை பிறந்த நாள், ஏதோ நினைவு நாள் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதற்காக நாம் செய்வோம். அப்படி இல்லாதபடி நம் பசி என்று யாராவது வந்தால், இல்லை வஸ்திரம் இல்லாது இருக்கிறாங்க, ரோட்டில் போகும்போது யாராவது நீங்கள் பார்க்குறீங்க உணவுக்காக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கொடுக்குற அந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாராம். ஏசாயா 58 அதில் 7, 8, 9 நாம் அநேக காரியங்களை இதை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போது நம்ம இந்த வஸ்திரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கும்போது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நீபச்சொல்லியும் நீ உன் நடுவிலிருந்து அகச்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு வருகின்ற நீபச்சொல், நமக்கு எதிராக வருகின்ற பிரச்சனை, இன்னும் நுகத்தடி விரல்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுகிறார். அதில் அருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீ கூப்பிடுவார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்போ எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 5:42 உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்போ நம்ம கேட்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது, சிலர் ஏதாவது உதவி கேட்பாங்க, இல்லைனா அவர்களுக்கு உதவி செய்வது போல கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்போது நீங்கள் செஞ்சுருங்க. அப்படி நம்ம உதவி செய்யும்போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்னும் ஏசாயா 58:10-11 பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுக்கு ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகரம் மத்தியானம் போலாகும் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இன்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த வசனங்களெல்லாம் நாம் கேட்டோம். அதில் சில நேரங்களில் நம் ஜெப வேளையிலே நாம் ஜெபிப்போம், வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிப்போம். அதில் என்னன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி நான் ஜெபிப்போம்.
அப்படி நம்ம இருக்கணும்னா, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். சிறுமைப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாமல் நிற்கிறவங்களுக்கு கடன், அவங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். இன்னும் நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம், அநேக ஜெபங்களை சொல்லலாம். அன்னாளின் ஜெபம், அவர் கண்ணீரோட ஜெபம், ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபித்த போது கர்த்தர் ஒரு சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லுவோம். இன்னும் ஈசாக்கு ஜெபித்த போது 100 மடங்கு அறுவடை யாக்கோபு போராடி ஜெபித்து அவன் இஸ்ரவேலாய் மாறினான், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லுவோம். இன்னும் தானியேல் 3 வேளை ஜெபித்தான். இன்னும் தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் அவன் ஜெபித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெபம் எல்லாம் கேட்கப்படுவதற்கு காரணம் என்ன? சில நிறைய நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு, ஏன் அந்த ஜெபம்லாம் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? இன்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லலாம். எலியாவின் ஜெபம். எலியா அந்த தீர்க்கதரிசி, அவன் கர்த்தர் இடத்துல எப்போது போய் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பாராம். பாருங்கள், அங்கே ஒரு விதவை வந்து தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி ஓடி போய் இங்கே எலியாவோட போராடி அவளை சொல்கிறார், எனக்கும் இது தேவையா? இப்படி எனக்கு ஒரு குழந்தைய கர்த்தரிடத்துலேருந்து பெற்று தந்தீங்களே, இந்த மகன் மரித்து விட்டான்னு சொன்னோடனே மேலே வீட்டு அறையில் எடுத்துக்கொண்டு போய் ஜெபிக்கிறான். அந்த விதவையினுடைய மகனை காப்பாற்றி கொடுக்கிறார் எலியா. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னும் எலியா அந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால், எலியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் பாகாலின் தீர்க்கதரிசிகள்லாம் வந்து நிற்கிறாங்க, அங்கே எலியாவும் இருக்கிறார். அக்கினியினால் வருகின்ற தெய்வம் சொல்லி அவர் சொல்கிறார். அவர் அங்கே எலியாவின் தேவன், அவர்தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அக்கினியினால் தேவன் வந்து அதை சாதித்து காட்டுகிறார். எலியா அவனுடைய ஜெப ஜீவியத்தை பார்த்தால், அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நம்மளும் கூட சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்கிறோம். அப்படி ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம் கர்த்தர்கிட்ட சில காரியங்களை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை மன்னிக்கணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவணும். இப்படிலாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். என்னும் வசனம் சொல்கிறது, அங்கே போடப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் எலியாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை உண்மை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எலியாவை குறித்து அந்த விதவை சாட்சி சொல்கிறார். அந்த மகனை காப்பாற்றியதற்காக, அவனை உயிர் கிடைக்க செய்ததற்காக. என்னும் சொன்ன எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்த போது மழை பெய்ததான். 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கும்போது அங்கே மழை நிறுத்தப்பட்டது. அதன் பின்பதாக எலியா ஜெபிக்கிறார், மழை வந்தது. சில நேரங்களில் ஆலயத்தில் ஜெப குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க. நம்மெல்லாம் ஜெபிப்போம், மழைக்காக ஜெபிப்போம், சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். சில நினைப்பாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி ஜெபிப்போம். நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூளையால் சாதிக்க முடியாதது கூட முழங்கால் சாதித்து விடுமா. நம்மளுடைய மூளையால் கூட எவ்வளோ நினச்சி அது செய்யலாம் இது செய்யலான்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசித்து வச்சு அப்படி செஞ்சால் நடக்கும்னு நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுடைய ஜெப ஜீவியத்திலே பதில் தர வேண்டும் என்றால் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா. அன்பின் பரலோக தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிற அந்த வேளையிலே எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எலியாவும் கூட அவன் ஜெபித்த போது, அவன் மழைக்காக ஜெபித்து மழை நிற்க வேண்டும் என்று ஜெபித்த போது மழை நின்றது. அந்த விதவைக்காக ஜெபித்த போது அந்த பிள்ளை உயிரோடு வந்தது. கர்த்தரே தேவன் என்று சொல்லி சாதித்து காட்டினார். அதே போல் நாங்களும் கூட எங்களுடைய ஜெப ஜீவியத்திலே நாங்கள் ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னது போல் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம், தாழ்த்துகிறோம், மீட்பு மூலம் கேட்குற பிதாவே, ஆமீன்.